உதயநிதிக்கு உடல்நிலை சரியில்லைன்றது உண்மைதான். அவர் ஓய்வெடுத்தார், மறுபடியும் வந்துட்டார். ஆனால் மன வருத்தத்தில் இருக்கார். தன்னால் ஒரு மாவட்ட செயலாளர் கூட மாற்ற முடியவில்லை, நியமிக்க முடியவில்லை. தன்னை விட சென்னையில் இருக்கிற அமைச்சர்கள் வலுவாக இருக்கிறார்கள். தான் பல விஷயங்களை எதுவுமே பண்ண முடியலன்ற வருத்தத்தில் அவர் இருக்கார். அப்புறம் என்னத்துக்கு நான் துணை முதல்வர், எனக்கு எதுக்கு இது, என் கையில் கட்சி இல்லை, நான் நினச்சது பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்குன்னு அப்பா கூட வருத்தத்தில் இருக்கார். வீட்டுக்கு போகிறதில்ல, அவங்களும் இங்கே அண்ணன் தண்ணி புழங்கிறது இல்லை. உடம்பு சரியில்லைன்னு இருந்த அன்னைக்கு மட்டும் ஃபேமிலி பார்த்துட்டு போனாங்க. மற்றபடி அவர் வண்டியில் தான் கூட போவார். இப்போ அது கூட போகிறதில்ல, கான்வாயில் தனியாக இவர் வண்டியில் போகிறாரு. அந்த மாதிரி தான் உதயநிதி இருக்கார். இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை, அவருடைய பெண் டீம் அது ஒர்க் பண்ணுது. இவருக்கும் அவருக்கும் ஆகாது. இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. சீட்டு ஒதுக்கிறது இருக்குல்ல, சட்டசபை தேர்தலுக்கு யார் கூட்டணிக்கு, யார் கோஷ்டிக்கு அதிக சீட்டு வாங்குறது, அதுலேயும் பெரிய பிரச்சனை. திமுகவில் இருக்கிற கோஷ்டிகளுக்கு, அவங்க நண்பர்களுக்கு அது ஒரு பிரச்சனை வரும், சீனியர் ஜூனியர்னு. ரெண்டாவது, கூட்டணி கட்சிகள் போர்க்கொடி தூக்குது, அவங்களுக்கும் சீட்டு ஒதுக்குறதுலேயும் பிரச்சனை வரும். இவ்வளோ பெரிய சிக்கலை திமுக எதிர்கொள்ள போகுது. இவ்வளவு நாள் இருந்த மலர் பாதை இனி முள் பாதையாக மாறப்போகுது. இந்த முள் பாதையை ஸ்டாலின் எப்படி வெற்றிகரமாக கடக்கப் போகிறார் அப்படின்றது தான் இனி அவர்களுக்கான பரீட்சை. அநேகமாக துரைமுருகன் மாற்றப்படலாம், KN நேரு பொதுச் செயலாளராக ஆக்கப்படலாம். அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு திமுக வட்டாரத்தில் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது.